உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம வேலூர்ல விஜய் பேசுறத கேட்டிருப்பீங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அதை இன்னும் கூர்மைப்படுத்தி எப்படி கொண்டு போயிட்டாருன்னா, ஸ்டாலின் சாரா இல்ல விஜயா பாத்துருவோம். அந்த விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போர் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். மத்த யாரும் சீன்லயே இல்ல அப்படிங்கிறார். வெளியில கொஞ்சம் அந்த பனையரை விட்டு வெளியில வந்து நின்று அப்படி இப்படி பார்க்க சொல்லுங்க. முந்தா நாள் வந்து விட்டு இன்னைக்கு எனக்கு முதலமைச்சர் போட்டுன்றதுக்கும் ஒரு அரை நூற்றாண்டு காலமா அந்த கட்சிக்குள்ள அடிபட்டு உதப்பட்டு எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் முகம் கொடுத்துட்டு வந்த ஒருத்தரும் எப்படி சமமாக முடியும் எனக்கு சொல்லலாம். ஸ்டாலினும் விஜயும் சமமா இருக்கு. களம் அப்படிதான் இருக்கு, மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. களம் எங்க இருக்கு இப்ப பாரு, அந்த ரசிக குஞ்சுகளை தாண்டி வேற எங்க இருக்குது களம்? வைகோ கிட்ட இந்த மாதிரி எல்லாம் எப்படி பேசணும்னு வைகோ கிட்ட டியூஷன் படிக்கணும். உனக்கு அப்பா வைகோ சவாலே எனக்கும் திமுகவுக்கும் எனக்கும் ஸ்டாலினுக்கு தான். நானா அவர்களை பார்த்து விடுவோம்லாம் வசனம் பேசணும் தான் வைகோ. எந்த மூலைக்கு உங்க சவால்? அந்த சவால் விட்ட வைகோவை இன்னைக்கு வந்து துணியை தொடச்சிட்டு உட்காந்துங்கிறார். நீ ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு எனக்கு நான் அதிகாரத்துக்கு வந்துட்டு விற்பாடு தமிழ்நாட்டுக்கு செய்வேனா? நீ இப்போவே பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு வந்து நிற்கிற. இப்போ ஒரு ஒழுங்கில் உங்கள் ஆளுங்கிட்ட நீ அதிகாரத்துக்கு வந்துட்டு என்ன செய்ய சொல்லு. 10 முறை கத்திட்டீங்க. அவன் கட்சிக்காரன் எவனே கேட்குறாங்க. ஒன்ன மாதிரி தான் ஒரு மாநாடு பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்துனது. பார்க்குறமா நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த மீட்டிங்கை பார்த்தீங்களா? என்ன கற்றுக்குறீங்க? 10 தலைமுறை வேணும் அவன் கட்சிக்காரன் கற்றுக்கிறது. 10 தலைமுறை வேணும். கோவாவுக்கு போனாராம், பஸ் ஏறினாராம், அங்கே வந்து விசில் அடிச்சாங்களாம். பஸ்ஸில் இந்தியா முழுக்க கண்டக்டர் விசில் தான் அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மனுஷன் சொல்லி என்ன? நீ ஒரு சித்தாந்தத்தை பேசு, ஒரு கொள்கையை பேசு. காலையில் தூய்மை பணியாளர் விசில் அடிச்சுட்டு வராங்க. காஷ்மீரில் போனீங்கன்னா பனிப்பகுதியில் செக்யூரிட்டி பிஎஸ்எஃப் இருக்குல்ல, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு விசில் அடிச்சுன்னு தான் இருப்பாங்க. போய் கேட்டுறாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு காது மேலே போட்டு அடிச்சுனா திருப்பி ஏற்கனவே கடுப்பில் நின்றுட்டு இருப்பாங்க பனியில். அங்கே போய் இந்த மாதிரி வந்து எங்கள் விஜய் சின்னத்தை தான் நீங்கள் வச்சுட்டு ஊதுறீங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நான் அடி அடிச்சு அனுப்புவாங்க. அதுவும் மிலிட்ரி அடி தான் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். காரைக்குடியிலேயே நேரடியாக சீமான் களமிறங்கியிருக்கா அப்படிங்கிற பாக்குறோம். ஸோ இப்போ அவர்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 60-70 ஆண்டு கால அரசியல் அப்படியே பார்க்குறப்ப, நான் களத்துக்கு வந்து ஒரு 30 வருஷமா பார்க்குறப்ப, உண்மையான ஒரு தமிழ் தேசியத்தினுடைய முகத்தை இப்பதான் திராவிடம் பார்க்க தொடங்கியிருக்கு. ஸோ 26 சீமான் அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் நிச்சயம். வாய்ப்பு 100% இருப்பதா நான் நம்புறேன். நம்ம வேலூர்ல விஜய் பேசுறத கேட்டிருப்பீங்க. அதுல நிறைய விஷயங்கள் பேசினார் அவரு. ஆனா ஒரு கூட்டத்திலையும் அவர் ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த தேர்தல் அப்படிங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அதை இன்னும் கூர்மைப்படுத்தி எப்படி கொண்டு போயிட்டாருன்னா, ஸ்டாலின் சாரா இல்ல விஜயா பாத்துருவோம். அந்த விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போர் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். மத்த யாரும் சீன்லயே இல்லை அப்படிங்கிறார். உண்மையில அது உண்மையாது? வெளியில கொஞ்சம் அந்த பனையரை விட்டு வெளியில வந்து நின்று அப்படி இப்படி பார்க்க சொல்லுங்க. எனக்கு திமுக மேல விமர்சனம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. சவால்களாக ஒன்று அவர் அழைச்சிருந்தார். யார்? ஆதவ அர்ஜுன் அழைச்சிருந்தார். விஜயும் ஸ்டாலினும் ஒரே இடத்தில் பேசுறதுக்கு தயாரா, சவாலா அப்படின்லாம் கேட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு பேப்பர் இல்லாதவங்க கூட ஸ்டாலின் பேசிடுவார். விஜயில் அந்த A4 சீட் இல்லாமல் அவரை துண்டு சீட்டு வச்சுப்பார். சமயத்தில் நிறைய நேரத்தில் துண்டு சீட்டு இல்லாமல் அவரே இந்த கட்சி விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறார். பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறார், பார்த்துருக்கீங்க. நான் பார்த்துருக்கிறேன். சரி, அவருடைய அந்த நீ 1000 விமர்சனம் பண்ணாலும் கூட அவருடைய தொடக்க காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அதிகாரத்தில் இருந்தார்னு கூட வந்து டக்குன்னு துணை முதலமைச்சராக உட்காராமல் கொஞ்சமாக இருந்து கட்சிக்குள்ளே எல்லாரையும் சண்டை போட வச்சு அப்புறமா தான் அந்த பதவிக்கு வராரு. நீ முந்தா நாள் வந்து விட்டு இன்னைக்கு எனக்கு முதலமைச்சர் போட்டுன்றதுக்கும் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக அந்த கட்சிக்குள்ளே அடிபட்டு உதப்பட்டு எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் முகம் கொடுத்துட்டு வந்த ஒருத்தரும் எப்படி சமமாக முடியும் எனக்கு சொல்லலாம். ஸ்டாலினும் விஜயும் சமமாக எனக்கு களம் அப்படிதான் இருக்கு, மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. களம் எங்க இருக்கு? இப்போ பாரு, அந்த ரசிக குஞ்சுகளை தாண்டி வேற எங்க இருக்குது களம்? வாங்க, நான் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன்ல, மாநாடு, திருச்சி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். எல்லா வீட்லையும் ஒரு ஓட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு. எல்லா வீட்டிலும் ஒரு ஓட்டு இருக்குது. எப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கேருந்து நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே போயிட்டேன். நான் பல ஊர்களெலாம் சுற்றிக்கிட்டு தான் திருச்சிக்கு போனேன். இந்த ரசிகர் மன்றம் படம் வெளியே வரும்போது விசில் அடிச்சுக்கணும் எல்லாம் அலமல் பண்ணி பேனர் வைப்பாங்களே, அதே தரம் தான் இருக்குது.
அந்த ஊரில் ஒரு 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதை தாண்டி என்ன உனக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நடிகர்ன்ற ஒரு பெரிய மாயை இருக்குது. நீ தொடர்ச்சியாக வெளியில் போக போக அதுவும் உடஞ்சி போயிடும். அதுக்காகவே பயந்துக்கிட்டு நீ வெளியே போக மாட்டேங்கிறீங்க. இதை தாண்டி திமுகவுக்கும் எனக்கு தானே, திமுக எங்கே நீ எங்கே, முதல்ல அதை சொல்லுங்கள். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை உண்மையிலே. அதனுடைய வரலாறு எங்கே இருக்குது? உன் வரலாறு முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சுட்டு அது இந்த மாதிரி 100 இதை விட 100 வசனம் பேசினவர் தான் வைகோ. 100 வசனம் இதெல்லாம் துளி கூட இல்லை. அதெல்லாம் கற்றுக்கணும் இனிமேல். விஜய் போய் எங்கேனாக்கா அண்ணா நகரில் வைகோ வீட்டில் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு டியூஷன் படித்தா கூட அவருக்கு ஏறுமா ஏறலான்னு எனக்கு தெரியாது. வைகோ கிட்ட இந்த மாதிரிலாம் எப்படி பேசணும்னு வைகோ கிட்ட டியூஷன் படிக்கணும். உனக்கு அப்பா வைகோ. சவாலே எனக்கும் திமுகவுக்கும் எனக்கும் ஸ்டாலினுக்கு தான். நானாக அவர்களை பார்த்து விடுவோம்லாம் வசனம் பேசணும் தான் வைகோ. இந்த கட்சியை வேரோடு மண்ணோடும் புதைக்க தான் இந்த அவதாரம் எடுத்துக்கான் வைகோ, எல்லாம் விடமாட்டான் அப்படிலாம் பேசுனீங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். எந்த மூலைக்கு உங்கள் சவால்? அந்த சவால் விட்ட வைகோவை இன்றைக்கி வந்து துணியை துடைச்சிட்டு உட்காந்துங்கிறாரு. அரங்கேற்ற படத்தில் வரக்கூடிய கதாநாயகனுடைய இதுதான் எனக்கு கடைசியாக இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொன்னாரே இல்லையா சமீபத்தில்? அந்த படத்தில் கதாநாயகி குடும்பத்துக்காக என்ன தொழில் செய்வா? நான் சொல்லலை தம்பி, சிரிக்காதீங்க. அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக உதாரணம் சொன்ன வார்த்தை. அந்த படத்தில் அந்த கதாநாயகி குடும்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க? இல்லை, அவர் தவறான முடிவை எடுத்துட்டேன். தவறான முடிவு தான் ஏன் எடுத்தாங்க? அந்த குடும்பத்துக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக எடுத்தாங்க. கரெக்டாக அதானே சொல்ல வர்றாரு. அந்த படத்தை நீ ஏன் உதாரணம் காட்டுற? எங்களுக்கு அதானே தோணுது. நீங்களும் அப்படி தான் செய்திருக்கீங்க. எந்த திமுகவை நான் ஒழிக்க வேண்டும் உனக்காக தியாகம் பண்ணானுங்க எரிஞ்சு. வேறு யாருக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு அதே கருணாநிதி கூட கூட்டணி நடைப்பயணம் வந்துக்கிட்டு இருந்தீங்க. எதுனா ஊழலை வந்து டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும். யாரப்பா? அதிமுக ஆட்சி. பனையூர் இந்த பக்கம் அந்த என்ன ஊர் அந்த அம்மா பனையூர் பங்களா தாண்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அங்கே போய் அந்த அம்மாவோட எதிர்ச்சியாக சந்திச்சுக்கிறாங்களாம். அப்புறம் பார்த்தாக்கா அதிமுக கூட்டணி. அங்கே மாநாடு, திருச்சி மாநாட்டில் ஆள் உயரத்துக்கு பனைமரம் உயரத்துக்கு வைகோ போர்டு பேனர்லாம் வச்சுருக்குறாங்க. மாநாடு விடிஞ்சாக்கா அங்கே விடிய பேப்பரில் வருது வைகோ ஜெயலலிதா கூட கை கொடுத்து நிற்கிறார் சேர்ந்து. தூக்கி அங்கே அடித்தாங்க எல்லாத்தையுமே. 2 இடத்துலையும் நம்பிக்கை இல்லாமல் விழுந்து போனீங்களா? இன்றைக்கி கடைசியாக எங்கே வந்து நிற்கிறீங்க? கெஞ்சி பிச்சை எடுத்து கேட்டு எனக்கு ஏதாவது செய்யுங்கிற இடத்துல நிற்கிறீங்க. எந்த இடத்துக்கு? அதான் சொன்னீங்க, தவறான முடிவு எடுத்து விட்டால் அந்த படத்தினுடைய கதாநாயகன் பாருன்னா என்ன முடிவு? அவங்க சினிமா குடும்பத்துக்கு அதை செய்தாங்க. நீங்கள் எதுக்காக செய்தீங்க? இந்த அரசியல் விபச்சாரம் தான் அது பேர். நீங்கள் தான் அந்த பேர்லாம் வச்சுங்க. நான் தயவு செய்து சொல்லலை. இதுக்கு பேர் அரசியல் விபச்சாரம். நீங்கள் கடந்த காலத்தில் பேசியிருந்தீங்களா இல்லையா? அதை விட அதில் ஒரு 1/4 பங்கு கூட இவர் வரமாட்டார் விஜய். வைகோவுக்கு எவ்வளோ பெரிய ஆளுமை இல்லை பேசினாருனாக்கா பாராளுமன்றமாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், நெருப்பு பறக்கும். இன்றைக்கும் அவர் சிங்கம் தான் பேசணும். அது கருத்தில் முரண்பாடு இருக்குது. எல்லாம் ஒரு மோசடிக்காரராக ஏமாத்துவார், நம்பகமாக எங்கேயும் இல்லையா, அது அப்பாற்பட்டது. அதில் எந்த விதத்திலையுமே தொடர்பு இல்லாத நீங்கள், பொருத்தம் இல்லாத நீங்கள், எனக்கும் திமுகவுக்கும் தான் எனக்கும் திமுக கனவு கண்டுட்டுக்கிறியோ உட்காந்துக்கிட்டு. இடையில ஒரு பெரிய மலை இருக்குது அதிமுக கண்ணுக்கு தெரியலையா? இன்னொரு கூர்ன கத்தி மாதிரி சீவி விட்ட கத்தி மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு நான் தமிழர் கட்சி, அது உங்களுக்கு தெரியலையா? அப்போ நீ கனவுல இருக்கிறன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. புரியல உங்களுக்கு? இல்லை, நான் தான் தமிழ்நாடு தான் நான். என்னை விமர்சித்தா தமிழர்களை விமர்சித்த மாதிரி தமிழ்நாட்டை விமர்சித்த மாதிரி. சரி, தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு நீ இது வரைக்கும் என்ன செய்திருக்கிற? எந்த போராட்டத்துக்கு நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க? இல்லை, நான் முதலமைச்சரில் ஒன்று போட்டு போனால் போதுமா? நான் முதலமைச்சராக ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லா கிராமத்தையும் வந்து முதல்ல இன்னைக்கு நீ என்ன பண்ணுறத பாரு. நாளைக்கு செய்ய போகிறத பற்றி இருக்கட்டும். இன்றைக்கி நான் வழியில் துடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்தீங்களா? நாளைக்கு குழி தோண்டி பூ மாலை போகிறதுக்கு வருவீங்களோ? மனசாட்சி உள்ள யாருமே இப்படி ஒரு அரசியல் நடத்தவே மாட்டாங்க. மனசாட்சி குத்துவே உங்களுக்கு. நீ எந்த இதில் நடத்துகிற? ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கணுமா இல்லையா? மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது போய் களத்தில் கேட்டால் நான் போனால் மக்கள் கூட்டம் சொரிந்து விடும். தொடர்ச்சியாக வாங்க. வைகோவுக்கு கூடாத கூட்டமாக நாங்களாம் பைத்தியம் மாதிரி பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில், தெரியுமா உங்களுக்கு? அப்போ இருந்தால் அந்த ஜென்ரேஷனு கண்ணானியை தான் மண்ணாங்கட்டி தூக்கி போடுறா அப்படின்னாங்க அன்றைக்கி இருந்த யங் ஜெனரேஷன். ஆமாம், விளையாட்டுக்கு இல்லை. நெருப்பு அது போனார்னா நெருப்பு ஆறு நடந்ததுன்னெலாம் போட்டு நாங்கள் எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். இதோ நடந்து வருகிறது நெருப்பு ஆறு அப்படின்னு. அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி. அந்த மாதிரி 1000 பிரச்சனை இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்றுட்டு இருந்தார். அவர் துரோகம் பண்ணார், தப்பான அரசியல் முடிவெடுத்தார், நீ விழுந்துட்டார். வேறு
நீ ஒன்றுமே செய்யாமல் உக்காந்துக்கிட்டு எனக்கு நான் அதிகாரத்துக்கு வந்துட்டு பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு செய்வேனா? நீ இப்போவே பிளாக்ல டிக்கெட் விற்றுட்டு வந்து நிற்கிற. இப்போ ஒரு ஒழுங்கில் உங்கள் ஆளுங்கிட்ட நீ அதிகாரத்துக்கு வந்துட்டு என்ன செய்ய முடியும் சொல்லு? 10 முறை கத்திட்டீங்க. அவன் கட்சிக்காரன் எவனே கேட்குறாங்க. ஒன்றை மாதிரி தான் ஒரு மாநாடு பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்துனது. பார்க்குறமா நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த மீட்டிங்கை பார்த்தீங்கள? என்ன கற்றுக்குறீங்க? 10 தலைமுறை வேணும் அவன் கட்சிக்காரன் கற்றுக்கிறதுக்கு. 10 தலைமுறை வேணும். திமுக உள்பட எல்லாருக்கும் சொல்கிறேன். அந்த டிசிப்ளின், அந்த ஒழுங்கு, அந்த நேர்த்தி, அந்த பண்பாடு, அது அங்கே இருக்கக்கூடிய அந்த இது, அந்த கட்டமைப்பு, காசு வாங்காமல் கூடக்கூடிய அந்த போக்கெல்லாம் நீ 10 தலைமுறைக்கு நீங்கள் பாடம் படிச்சுக்கணும். அங்கே இவர் வந்து உட்காந்துட்டு எனக்கு யாரும் இல்லை போட்டி, இவருக்கு நானும் நேராக திமுகவும் தான் இருக்கிறோம். பேசுறதுக்கு வேறு ஒத்தைக்கு ஒத்த பேச வரையான்னு இவர் வேற. ஆதவ அர்ஜுனெலாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மானக்கேடு. அந்த மனுஷன் பணம் இருக்குது, அந்த குடும்பத்தில் பணம் வச்சுங்கிறன்றதுக்காக அவர் பெரிய அறிவு ஜீவி. கோவாவுக்கு போனாராம், பஸ் ஏறினாராம், அங்கே வந்து விசில் அடித்தாங்களாம் பஸ்ஸில். இந்தியா முழுக்க கண்டக்டர் விசில் தான் அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மனுஷன் சொல்லி? என்ன நீ ஒரு சித்தாந்தத்தை பேசு, ஒரு கொள்கையை பேசு. அது நீ வேறு ஏதோ கலந்த மொழியில் பேசுகிற, கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தொலைட்டோம். நீ என்ன பேச, நீ என்ன ஏதாவது ஒரு இதில் என்ன சித்தாந்தம் இருக்கா? விசில் நைட்டில் எங்கள் ஏரியாவில் நான் இருக்கிற பதில் நைட்டில் கூர்க்கா விசில் அடிச்சுன்னு வராரு. காலையில் தூய்மை பணியாளர் விசில் அடிச்சுட்டு வராங்க. ஒரு கோவாவுக்கு பஸ் ஏறி போகணும். எதுக்கு? அங்கே போயிட்டு இறங்கி பஸ்ஸில் போகணுன்னு ஏறினார். பார்த்தா பஸ்ஸில் சின்ன எல்லா இடத்துக்கும் ஸ்பிரிட்டாக இருக்குது. பார்த்தியா? காஷ்மீரில் போனீங்கன்னா பனிப்பகுதியில் செக்யூரிட்டி பிஎஸ்எஃப் இருக்குல்ல, பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்டு விசில் அடிச்சுன்னு தான் இருப்பாங்க. போய் கேட்டுறாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு காது மேலே போட்டு அடிச்சுனா திருப்பி ஏற்கனவே கடுப்பில் நின்றுட்டு இருப்பாங்க பனியில். அங்கே போய் இந்த மாதிரி இது வந்து எங்கள் விஜய் சின்னத்தை தான் நீங்கள் வச்சுட்டு ஊதுறீங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. என்ன நான் அடி அடிச்சேன்னு போங்க. அதுவும் மிலிட்ரி அடினா எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியும். என்ன நீங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அரசியல் சொல்ல வர, என்ன கொள்கையை சொல்கிறேன்? இன்றைக்கி எதை பார்த்துன்னு ஒன்று காப்பி அடிக்கிறீங்க தெரியல. இன்னும் வரைவு நாங்கள் எழுதுகிறோன்றீங்க, கொள்கை வரைவு. இதில் எத்தனை பேர் கொள்கை வரைவை சுட்டி எழுத போகிறீங்களே தெரியல சார். இதில் அவங்க சொல்கிறது, விஜய் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு சில கருத்து கணிப்பாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல மண்டலங்களில் 2ஆம் இடத்துல விஜய் தான் வராரு, அதிமுக இல்லை, நாம் தமிழர் இல்லை, இவர் தான். அதாவது சில கருத்து கணிப்பாளர்கள் யார் என்னத்தை தின்னுட்டு என்னத்தை மிழுங்கிட்டு எழுதுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதை நான் வெளியில் சொல்ல வேணாம். ஒரு ஊடகவியலாளர் இருந்துட்டு உண்மையிலே வருத்தப்படுறேன். ஒரு கொஞ்ச நாச்சும் ஆரம்பம் இருக்கணும். எனக்கே நாளைக்கு எனக்கு ஒரு விஷயங்கள் சரியில்லைன்னா டக்குன்னு சீமான தமிழ் தேசியத்தை விமர்சிக்க முடியாது. சீமானை விமர்சிச்சுட்டு நான் வெளியில் நின்றுட்டு என்னால் இன்னும் வேகமாக எழுத முடியும், பேச முடியும். அந்த நேர்மை கொஞ்சமாச்சும் வேணும் அங்கே. 2ஆம் நீ உக்காந்துக்கிட்டு நீயே எழுதி நீயே ஊதிக்கிட்டா எப்படிப்பா? புரியுது உங்களுக்கு? இப்படி தான் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாம் விஜய்கிட்ட ஓடிச்சு நாம் தமிழர் கட்சி. அங்கே ஒன்றுமே இல்லை. அதிமுக வந்து அப்படி சரிஞ்சிட்டாங்க இளைஞர்கள்லாம். எல்லாமே வந்து விஜய் பக்கம் தான் போயிட்டாங்க. அதிமுகவில் ஒன்றும் கிடையாது. பார்த்தாங்க மலை மலையாக கூடி நிற்கிறது முழுக்க கூட்டமாக யூத் விங்காக இருக்குது அதிமுகவில். புரியுதுல உங்களுக்கு? அதிமுகலேருந்து ஓடிடுவாங்களாம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓடிடுவாங்களாம் தான். திமுகலேருந்து ஓட மாட்டாங்களாம். இல்லை, ஏன்னா திமுகவில் ஒரு இளைஞர் இருக்கார்ல. புரியுது இல்லை? இளைஞர் அணி தலைவர் இல்லை, அது காரணம் வேற. புரியுதா? 2 பக்கமும் ஊதுறதுன்னு பேர் அதுக்கு. புரியுதில்ல? நான் சில பத்திரிக்கை நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா, இப்படி தான் சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவ்வளவுதான், விஜய் வந்துட்டார், செதறி போச்சு. எல்லாம் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கல்ல, கேட்டுன்னு இருந்தீங்கல்ல, இந்த விமர்சனம்லாம் வந்துடுச்சுல்ல, எவ்வளோ அவமானப்படுத்தி சிறுமப்படுத்தினா முடிஞ்சிருச்சு இல்லை, இனிமேல் வீக் அவ்வளோதாங்க, எழுந்திருக்காது. பிப்ரவரி 21 என்னன்னு பார்த்தீங்க? எப்படி வந்தது அது சொல்லுங்கள்? காசு கொடுத்தாங்களா? விஜய்க்கு கூட வந்து பேருந்து போனது அந்த பக்கத்துக்கு, இவ்வளோ பேர் வந்துடணும் அப்படின்னு. அந்த இப்போ இறந்த அந்த இடத்துல நாங்கள் போய் பார்த்துட்டு வரப்போ அவர் ஒருத்தர் சொன்னார், என் ஊர் பையன் எங்கள் ஆள் அவன் நிற்கிறான், அவன் கட்சியில் நாளைக்கு மேலே வந்தால் நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லோரும் அனுப்பினோம் ஆளை முடிவு பண்ணி பஸ்ஸு ஏற்பாடு பண்ணது நடந்துருக்குது. இங்கே அவர்களாகவே பணம் போட்டுக்கணும், அவங்களாவே பேருந்து வச்சுக்கணும், அவங்களே சாப்பிட்டுக்கணும், அவங்களே வரணும், அவங்களே போகணும். இங்கே நாற்காலியில் எதுவும் மஞ்சள் பை அதில் சரக்கு முறுக்கெல்லாம் எதுவும் வைக்கல. இங்கே பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது கூட்டம்? முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் தானே பேசுனீங்க. விஜய் பக்கம் செதறி போச்சு. நாம் தமிழருக்கு ஒன்றும் இல்லை. 21 பிப்ரவரி 21 மாலை 6:30 45 வரைக்கும் இது எக்ஸ் வலைத்தளத்தில் சமூக வலைத்தளத்தில் ஓடிட்டு இருந்ததா இல்லையா? ட்விட்டர், இது எக்ஸ் வலைத்தளத்துலேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையும் காலி மாநாடு நடந்து கொண்டு இருக்கிறது. பேசுனாங்களா இல்லையா?
இதே டிவிக்கவும் தீகா ஒட்டு திண்ணை வகராவும் பேசுனாங்க இல்லையா, நடந்துச்சு இல்லை. 7 மணிக்கு மேலே என்ன எழுதிருந்தீங்க, எங்கே போனீங்க? 7 மணிக்கு மேலே அந்த அரங்கு காலம் எப்படி மாறுச்சு? அப்போ முடிஞ்சு போச்சு சீமான் சகாப்தம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னது எப்படி அங்கே சாத்தியமாச்சு? இதுலேருந்தே தெரியுது உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் பிகில் ஊதுற கணக்கு தான். புரியுதில்ல? அது உண்மையிலே பிகில் ஊதுற கணக்கு தான். அது சின்ன பசங்க பிகில் ஊதிட்டு சுற்றிட்டு இருக்கல அந்த கணக்கு தான். கொள்கையை கேட்டால் எது கேட்டாலும் ஒயின்னு விசில் அடிச்சுட்டு வர மாதிரி லூசுத்தனமாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? சொல்லுங்கள். நான் என்னன்ற இப்போ கூட விஜய்க்கு உங்களை நான் வர வேணாம்லாம் சொல்லலை. நீங்கள் சமூகத்துக்கு ஒன்றும் அப்பாற்பட்டவர்லாம் இல்லை. வாங்க, ஒரு 4-5 வருஷம் இருந்து மக்களோட பயணப்படுங்க. ஒரு போராட்டத்தை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த அனுபவம் இருக்கட்டும். அந்த பனையூர் பங்களா விட்டு தாண்ட மட்டும் வந்தனாக்கா நேராக போய் நின்று பேசிட்டு நேராக வந்துடும். வழியில் எதையும் பார்க்க மாட்டேன்ற அரசியல் என்ன அரசியல் அது? எந்த ஒரு கார்பரேட் அரசியல் கூட இந்த மாதிரி. இது கார்பரேட்டில் ஒரு வித்தியாசமான முத்தனை ரொம்ப முத்தி போச்சு அந்த அரசியல் இது. இல்லை, ஒரு சிலர் அவங்க தரப்புன்னு சொல்லும்போது விஜய் வந்து எல்லாருமே இந்த பழைய கண்ணோட்டத்தில் வரலாறோட ஒப்பிட்டு அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ காலமே மாறி போச்சு. இப்போல்லாம் வீட்டுக்கு போய் யார்ட்டையும், குறிப்பாக பண்டோட்டி ராமச்சந்திரன் பேட்டில் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி யாரும் போய் வீட்டில். அப்புறம் சரி, எதுக்கு மாநாடு போட்டீங்க? யாரும் போக தேவையில்ல, காலம் மாறி போச்சு. கரெக்டாக வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் ஓட்டு கேட்டுருங்க. எதுக்கு நீங்கள் போகிறீங்க? எதுக்கு இந்த மாநாடு உங்களுக்கு? எதுக்கு சிரமப்பட்டு 4 மணி நேரம் நீங்களாம் கார் ட்ராவல் போகிறதே கஷ்டம்? எதுக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெள்ளூருக்கு போகணும்? காலம் மாறி போச்சு இல்லை வினோத்? நேராக சமூக வலைத்தளத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுங்களா? வேணாமே இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் வேணாமே. இல்லை, ஒரு மூத்த தலைவர் அவரும் சொல்கிறாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அந்த அதே பண்டோட்டி ராமச்சந்திரன் இதுக்கு முந்தின காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் இப்படி பயன்படுத்தியிருக்கிறார் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் அசிங்கமாக போயிடும். புரியுதில்லை? அவர் வாழ்ந்துட்டார், நல்ல மனிதர், இன்னும் 100 வருஷம் இருக்கணும். போகிற இடத்துலலாம் இந்த வசனம் பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு போக்கிட இன்றைக்கி அங்கே தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கும், அதுக்காக அதை பேசுவோமேனு பேசுகிறாரு. விஜய் அரசியல் வேணுமா? மாற்று அரசியல் வேணுமா? நிச்சயமாக வேணும். குறிப்பாக திமுகவுக்கு எதிராக ஏதோ ஒரு சக்தி வந்து இருக்குதுன்னா வரட்டும். இல்லை, நான் மறுக்கவே இல்லை, விஜயெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நல்லா வரட்டும், நல்லா அரசியல் பண்ணிட்டு. இல்லை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கும் டிவிக்கே தான் உதிரிகள்லாம் வச்சு பேசிக்கிட்டு ஒரு சொந்த நாலேஜ் எடுத்துக்க இவனெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாதிரி கூட்டத்தை நம்பாதீங்க. நாளைக்கு டக்குன்னு இங்கே கொஞ்சம் வத்துற மாதிரி தெரிஞ்சுன்னா வேற ஒரு கூடாரத்தில் நின்று கை காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். என் என்னுடைய மனசாட்சியோடு நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவ அர்ஜுன் மேலேயோ அங்கே இருக்கக்கூடிய வருணா அந்த அவங்களாம் எந்த அரசியல் முகத்து இருந்தாலும் எனக்கு தெரியாது. அவங்களாம் என்ன அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நாளைக்கு இந்த முகத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வேற ஒரு கூடாரத்தில் நாளைக்கு பார்க்கல, நான் வேணால் என் பேரை மாற்றிக்கிறேன். விஜய் கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி வந்து தேர்தலில் சரிஞ்ச மாதிரி வரட்டும். இருக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். யார் ஒருத்தரையும் நம்பக்கூடாது. விஜயாவே முடிவெடுத்து விஜயாவே பேசி இல்லையே அவனுக்கு உங்கள் அப்பா இருக்கிறார் அனுபவம் வச்சுக்கோ, இல்லைன்னு சொல்லலை. உன்னை அரசியலுக்கு வேணாம்லாம் சொல்லவே இல்லை. வாங்க, நல்ல அனுபவசாலிகளை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சினிமாத்தனம் இதுக்குள்ளே ஈடுபடாது. தேட்டர் வரைக்கும் தான் சினிமாத்தனம். தேட்டருக்கு வெளியே வந்துச்சுனாக்கா கந்த கோலம் தான். ஸோ உங்களுடைய அசஸ்மெண்ட் படி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் காலம்? இப்போ நீங்களும் நிறைய மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துருக்குறீங்க, நாம் தமிழருடைய கூட்டங்களுக்கு போனீங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு ஜென்ரல் அசஸ்மெண்ட். தமிழர் கூட்டங்களுக்கு மட்டும் போல சமீபத்தில் இளையவர் நடத்தின கூட்டமும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இளையவர் ஏமா புரியுதில்ல? எல்லா கட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட போயிட்டு வந்து தலை காமிச்சிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு மட்டுமே இல்லை. இல்லை, நீங்கள் இந்த மாவட்டம் தோறியாக போகிறீங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கே நம்ம பேசுவீங்க. ஸோ அங்கே களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜென்ரலாக மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, எப்படி களம்? முதன்மை எதிர்ப்பு திமுக மேலே இருக்கிறத மறுக்க முடியாது. நான் அதை மிகைப்படுத்தி சொல்லலை. இப்போ இந்த 5000 ரூபா வந்து வாங்கினவங்கக்கிட்ட ஒரு சலசலப்பு இருக்குது. அது அடுத்த மாதம் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு நிலைக்குமான்னு தெரியாது. அதுக்கு அடுத்த மாதம் ஒரு மாதம் வருது, ஏப்ரல். அது வரைக்கும் இவங்க அதெல்லாம் முடிஞ்சு மறந்து போயிடும். ஓகே, மீதி 1,22,00,000 பேருக்கு மேலே வாங்காமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க சும்மா இருப்பாங்களா? தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? ஏங்க உங்களுக்கு ஒரு நல்ல சும்மா ஒரு நல்ல பொருள் கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கலனாவே வயிறு எறிகிற சமூகம் தானே நம்ம சமூகம். இவங்களுக்கு மட்டும் காசு கிடச்சிச்சு, எனக்கு காசு கிடைக்கலன்ற அந்த கோபம் வங்கிருப்பு இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ எடப்பாடி வேற நான் வந்தோன்னா அடுத்தது எல்லாருக்குமே 10,000 ரூபாய் இருக்காரு. பார்த்தலாம் இந்த மனுஷன் அப்படின்றனா அந்த 1,22,00,000 பேர். சிரிக்காதீங்க, மாறுமா மாறாதா? இந்த 1,31,00,000 முழுக்க திமுகவுக்குன்னு அட்டை போட்டு கொடுத்த ஆளுங்களா அவங்க? அதில் அதிமுக இருக்கிறாங்க, மற்றவங்களும் இருக்கிறாங்க. கரெக்டாக யாரும் இல்லை, பொதுவாக எனக்கு காசு தான் அப்படின்ற அரசியல் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கு தான் கிடைச்சிரும்?
கிராம மக்கள்கிட்ட அதிருப்தி. யார் எங்கே பாரு ஒரு விஷயத்த மறக்கலாங்க. இந்த சனியனை இழுத்து மூணுனா போதும், யார் வந்தாலும் எங்களுக்கு டாஸ்மாக். அதை தான் சொல்கிறாங்க. என் குடும்பம் எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு போய் பாருங்கள் கிராமங்களில். நல்லா கம்பீரமாக இருந்த குடும்பம்லாம் இன்றைக்கி குடிகாரன் குடும்பன்ற மாதிரி பேர். அதுக்கு ரோட்டில் எங்கேயோ ஊர் மறைவாக நடந்துட்டுருக்கு, ரோட்டில் உட்காந்து தண்ணி வச்சுட்டு அரட்டை அடிச்சுக்கின்னு கலாட்டா பண்ணின்னு வன்முறை பண்ணிட்டுன்னு நாளுக்கு நாள் அசிங்கம். இது இப்போ பார்த்தா இப்போ ஒரு வீடியோ ஓடிட்டுருக்குது. ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் போலீஸு எஸ்ஐயே கான்ஸ்டபிளே தெரில, காக்கி சட்டை போலீஸ் அவர் நல்லா தெரியுது, நின்றுட்டு அவர் எதுக்க குத்தாட்டம் போய் மிரட்டிட்டு நிற்கிறான். போன வாரம் ஒருத்தர் தொடுத்துட்டு அடிக்க ஓடுறான். நேற்று ஒன்று காரில் கொண்டு வந்து போதையில் எல்லாம் அவங்களுடைய பெருமை பேசுது. மக்கள் வயிறு எரிஞ்சு பார்க்குறாங்க. வினோத், நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு பெருமையெல்லாம் இல்லை. அவங்க எதையுமே இந்த கட்சி மேலே எதையுமே அவங்களுக்கு தெரியல. திமுக மேலே இல்லை. அந்த 1000 கொடுத்தது கல்லூரி பசங்க மத்தியில் பேசிக்கிறாங்க. அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம், தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு பேசுகிறாங்க. இந்த சனியனை எடுத்து தொலைக்கலாமே. இந்த சனியனை நிறுத்துறதா சொன்னாங்களே, என் குடும்பத்தை அறுக்குது, என் குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வந்துருச்சு, போயிட்டு நாசமாக போயிட்டு இப்படி தான் யாரை பாரு தெருவுக்கு தெரு இருக்குது. எவன் எனக்கு ரோடு வேணும், என் ஊர் பள்ளிக்கூடம் வேணும், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணும், மனு போட்டு 50 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தூக்கி கிடப்பில் போட்டான். மனு கொடுக்காத விஷயத்துக்கு ரோட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து டாஸ்மாக் வைக்கிறான். ஏதோ கோரிக்கை மனு வச்சு ஒருத்தர் கொடுத்த மாதிரியும், ஐயா எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் குடிநோயாளிகள் குடிப்பிரியர்கள் தண்ணி அடிப்பதற்கு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கிறார்கள், தயவுசெய்து இந்த தெருவு முனையிலே வச்சுருக்கணும் ஏதோ மனு போட்ட மாதிரியும் கொண்டு வந்து மனு கொண்டு நேரம் முனையிலே வைக்கிறான். தெருவு முனையில் யார் கோரிக்கை மனு வச்சான்? எனக்கு பள்ளிக்கூடம் கூடிய நல்ல வாத்தியாரை போடு, அரசு ஊழியர் நல்ல சம்பளம் கொடுத்து வை, இன்னும் நல்ல ரோட்டை போட்டு கொடு, தண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு டெய்லியும். இதுக்கு மனு போட்டால் இதை கண்டுக்கலை. மனு போடாத விஷயத்துக்கு தூக்கின்னு வந்து கொட்டாவை போடுறான். அப்புறமா டாஸ்மாக் விற்கிறான். குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, குடிக்கிற தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் 10 நாள் விட்டு 10 நாள் இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு டைம் கிடைக்கிற ஊரெலாம் தெற்கு இருக்குது. போக சொல்லுங்கள். கொஞ்சம் இறங்கி இந்த கட்சிக்காரனை ரோட்டில் போக சொல்லுங்கள். குடிக்கிற தண்ணி தஞ்சை பகுதிகளிலே இருக்குது. அதுக்கும் கோரிக்கை வச்சுட்டு மனு கொடுத்துட்டு இருக்கிறான். அழுதுட்டு எங்களுக்கு டெய்லியும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கான தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் எப்போ வரும்னு காத்துட்ருக்கிறான். இந்த தண்ணி கொடுக்குறதுக்கு துப்பில் டாஸ்மாக் தண்ணி நீ தெருவுக்கு திறந்து விட்டுக்கிறேன். அந்த மக்களுக்கு கோவம் வருமா இல்லை? எதனா களத்தில் பார்க்குறேன். என்ன கருத்து இருந்தாலும் சரி, இது திரும்ப வரக்கூடாது. மோசமான கும்பல் இதுன்னு பார்த்துட்டான். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. மாணவர்களுடைய இளைய தலைமுறை கிட்டத்தட்ட சீரழிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் வயிறு எறிகிறாங்க. இப்போ உங்கள் பிள்ளைய என் பிள்ளையோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ வயிறு எறிவோம் நம்ம சொல்லுங்கள். ஒரு குடும்பத்துலேயும் எரியுது. இந்த வயசில் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் அலமல் பண்ணிட்டு சுற்றிங்கிற எந்த பெற்றோர்களுக்கு தான் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க? புரியுதில்லை உங்களுக்கு? இதெல்லாம் வெளியில் போய் பாருங்கள். நீ போய் பாருங்கள். அப்படியே மக்கள் பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள், 5000 ரூபாய் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த வசனம்லாம் அங்கே ஊரில் போனால் தெரியும். கிராமத்தில் யாருமே இது ஒன்று. அடுத்து ரோடு நிறைய இடத்துல காணும். அதிமுக ஆட்சியில் இருந்து அந்த நேர்மை கூட உங்ககிட்ட இல்லை. கணக்கு எழுதியிருக்கீங்கன்ற மட்டும் நல்லா தெரியுது. அதனால் இது மாற்று. அடுத்தது யார் அப்படின்னா அதிமுக சொல்ல வராங்க. விஜய் பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் மட்டும் இருந்துகிட்டு இருக்குது. மாற்று அரசியலை சரியாக தர முடியும்னாக்கா 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சியை பார்க்குறாங்க. இதுதான் நான் பார்க்குற யதார்த்தம். விஜய் தான் அந்த சினிமாத்தனமாக இருக்குது. இந்த எலெக்ஷனோடு அப்படியே பளிச்சுன்னு அப்படி இதுவாகிட்டு அப்படியே புஷ்ஷுன்னு கீழே போய்டுன்றது என்னுடைய கணிப்பு. அவங்க இருக்கிறாங்க 100 வருஷம் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆளுவாங்கனால வரவேற்கலாம். ஆனால் இதே மாதிரி இந்த மாதிரி A4 ஷீட் இல்லாமல் அரசியல் பேச முடியாதுன்னு இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் நம்பலை. ஆனால் உண்மையாகவும் தெரியல. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வெளியில் சுற்றுது. ஆமாம். அந்த இடத்துல நிறுத்தி விட்டு அழுவதை போல நடிப்போம், பக்கத்தில் அப்படி திரும்பி நின்று விட்டு அழுது. ஆனால் அதே மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு. அந்த ஸ்கிரிப்ட் உண்மையாக இல்லாத கலாய்க்கிறதுக்கு யாருன்னா போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன உனக்கு மக்கள் மேலே அவ்வளோ பெரிய கண்ணீர் வந்துடுச்சு? எப்போவாவது இந்த அக்கறை உனக்கு ஜனநாயகத்துக்கு வரணும்னு தெரிஞ்சவொடனே என் டிக்கெட்டை பிளாக்கில் விற்காதீங்கன்னாவது குறைச்சது சொல்லியிருக்கணுமா இல்லையா? உண்மையிலே வரணும் விஜய். இன்னும் பக்குவப்படுங்க. இன்னொரு 5 வருஷம் டைம் எடுத்துக்குங்க. மக்கள் பணியில் தொடர்ச்சியாக போங்க. சீமான் ஒரு 15 வருஷமாக போன மாதிரி நீங்கள் போங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ தடைகளை மீறி அந்த மாநாட்டு கூட்டம் வந்தது. அப்படியான ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்தி காட்டுங்க. சும்மா ஆள் பிடிச்சி கூட்டின்னு நிரப்பிட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு போகிறலாம் இனிமேல் யாரும் செய்யாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். காரைக்குடியிலேயே நேரடியாக சீமான் களமிறங்கியிருக்கா அப்படிங்கிற பார்க்குறோம். நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ், இடுமாவனம் கார்த்தியிலேருந்து கார்த்தியா நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது
குறிப்பாக இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கடந்த தேர்தலை விட மோசம் இருக்காது. அது வந்து 100% தெரியும். அது இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்துட்டோம். வந்திருந்த கூட்டம் ஒன்று அது உணர்ச்சின்னா அதான் தமிழ் தேசியம்ன்றது இன்றைக்கி ஓரளவுக்கு வென்றிருக்கிறது அப்படின்னு தான். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தமிழ் தேசியம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கலாம். பெரும் தலைமைகள் பெரும் ஆளுமைகள்லாம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா மறுக்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால கூட்டத்தை கூட்ட முடியாமல் போனது. ஆதித்யநாத் வந்து ஒரு எல்லை வரைக்கும் தாக்கு பிடிச்சாரு. அப்புறம் அவர் மேலேயும் நிறைய வழக்கு. அவர் தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம், அவர் மேலே அவதூறு இப்படி இப்படின்னு பேசி அவர் அலகழித்து அவரும் அந்த தளத்தை விட்டுட்டார். புரியுதுல? ஆனால் நான் சொல்கிறது இந்த கடந்த எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 60-70 ஆண்டு கால அரசியல் அப்படியே பார்க்குறப்ப, நான் களத்துக்கு வந்து ஒரு 30 வருஷமாக பார்க்குறப்ப, உண்மையான ஒரு தமிழ் தேசியத்தினுடைய முகத்தை இப்போ தான் திராவிடம் பார்க்க தொடங்கியிருக்குது. நீ என்ன ஒன்று சொல்லி அவதூறு பேசி தேமகனன்ற வரைக்கும் பேசிட்டாங்க சீமானம். ஓடி ஒதுங்கி ஐயோ அப்படி திட்டுறாங்களே அப்படின்லாம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கல. பதிலுக்கு போட்டு நீ யாரான்னு கேட்டார்ல, நீ எவனுக்கு போகிறதுன்னு கேட்டார்ல, அந்த பதிலுக்கு பதில் அடின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல. இப்போ தான் திராவிடம் உண்மையான தமிழ் தேசியத்தினுடைய முகத்தை பார்க்குது. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் தேசியம்லாம் நம்ம மேடை கொடுக்கணும், திராவிட மேடை கொடுத்தா அவங்கள அங்கீகரித்தா உண்டு, பேசினா உண்டு, அப்படித்தான் நிற்கி. இப்போ பேசுகிறாங்களே தமிழ் தேசியத்தை தூய தமிழ் தேசியன்னு பேசிக்கிறாங்களே, அவங்களே ஒரு அண்டர் கிரவுண்டு திமுகவோட இருந்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. திமுக எப்பயாவது நமக்கு ஒரு மேடையை கொடுக்கும், நம்மளை அலங்கரிக்கன்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு நிற்கிறாங்கல்ல, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 2026ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ வாங்கின 8.24%லேருந்து இன்னும் மேம்பட்டதாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சில தொகுதிகளை நான் கணிக்கிறேன். அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சில தொகுதிகள், அது எந்த தொகுதி அப்படின்றது இன்னும் போக போக அந்த மற்ற வேட்பாளர்கள்லாம் போட்டு முடியட்டும். அதுக்கு பிறகு அது நல்லா கணிப்பு சரியாக வந்தால் அது சரியாக இருக்கும். மற்றபடி ஒரு வாக்கு சதவீதம் வந்து உயரக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. குறைச்சலாக அன்றைக்கி தேதி 21 நடந்த நிகழ்ச்சி இன்று வரை பேசு பொருளாக இருக்குது கிராமங்களில். இல்லையான்னு மறுக்க முடியுமா யாராவது? கூட்டமாக இளைஞர்கள் இதை தான் போட்டு பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ 26 சீமான் அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் நிச்சயமா வாய்ப்பு 100% இருப்பதா நான் நம்புகிறேன். வாக்கு சதவீதமும் உயர்ந்திருக்கும். எப்படி அதுக்கு அப்படின்றதுக்கு இன்னும் இருக்குது, காரணம் நிறைய இருக்குது. முதல்ல அந்த கட்சி காரைக்குடியில் யாருன்னு நிறுத்திட்டோம். நான் நினைக்கிறபடி 2 கட்சிகளாக இருந்து விட்டால் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைன்னா கடும் போட்டி போட வேண்டியதாக இருக்கும். அதை தாண்டி இன்னும் ஒரு 5-6 தொகுதிகள் கிட்ட சில தொகுதிகள் வாய்ப்புள்ள தொகுதிகளாக நான் கணிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கடுமையான வேலைகளை செய்யணும். தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க சொல்கிற மாதிரி அதிகமாக வெற்றி பெற்று வந்துடுவார்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒருவேளை இடையில எது நடந்தாலும் அது மாறலாம். திடீர்னு எப்படி ஒரு மொழி உணர்வு வந்து ஒரு அரசியல் களமே புரண்டு மாறின மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு. அப்படி வரும்போது அந்த களம் நாம் தமிழர் கட்சிக்காகத்தான் இருக்கும். அதான் என்னுடைய இது. நன்றி சார். பல்வேறு வெளிச்சம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.